இதுக்கு பேர் தான் பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கு வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரண்டையுடைய நார் எப்படி எடுக்கிறதுனா, இப்படி இருக்க இதை இப்படி ரெண்டாக புட்டோம்னா இப்படி நார் இப்படி வரும். இந்த பாருங்க இருக்குது. இது இலையை அப்படி பிச்சுக்கணும். பிச்சுட்டு அந்த நம்ம காலில் எப்படி அந்த மூட்டு இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்படி ரெண்டாக பிச்சோம்னா இப்படி நரம்பை எடுத்துடலாம். இலையை அப்படி எடுத்துட்டு பிரண்டை துவையல் வைக்க போகிறோம். உளுந்து போட்டு வரமிளகா 4 போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் ஒரு 20 கிட்ட வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை போடணும். பிரண்டை இது பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்கள்கிட்ட உரிச்சு காமிச்சேன்னா அதை வச்சுருக்கேன். அதை ஒரு நல்ல அலசல் சேர்த்து வந்து தக்காளி பழம் 10 நிமிஷம் வதங்கிடுச்சு. 10 நிமிஷம் வதங்கினா போதும். இப்படி நம்ம வந்து அடிச்சு விடும்போது நல்லா இது பண்ணால் போதும். நல்ல தண்ணி இறங்கும். இப்போ பிரண்டையை அலசி வச்சுருக்கேன். பிரண்டையை போடணும். நல்லா புளிஞ்சிக்கிட்டு பிரண்டையை வந்து நல்லா இப்போ வதக்கணும். வதங்கிடுச்சு. பிரண்டை வந்து நல்லா இந்த மாதிரி கலரில் வந்து மாறணும். நல்லா அரைக்கிடுச்சு. அரைச்சிட்டு நான் திரும்ப உங்களுக்கு காட்டுச்சு. அரைச்சா இப்படி தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிரண்டை துவையல். இது வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.